ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி ஜாமான் விளக்கிட்டுருக்கேன். சாமி பாத்திரம் விளக்கும் போது எப்போயுமே நான் என்ன சேர்த்துப்பேன் அப்படின்னா, முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு புளி மட்டும்தான் சேர்த்து விளக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பீதாம்பரி அப்புறம் சபீனா இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து விளக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆடிப்பெருக்கு நம்ம எதனால் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம காவிரி தாயை வணங்குற விதத்தில் நம்ம இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி எல்லோரும் ஆற்றுக்கு போவாங்க. நானுமே சின்ன வயசில் போயிருக்கேன். இப்போ வந்து ஆற்றுல அந்தளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்றது யாரும் போகிறதில்ல. அவங்கவுங்க வீட்டில் உள்ள பைப்புக்கு வந்து அவங்கவுங்க பூஜை பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வாசலில் உள்ள பைப்புக்கு நாங்கள் வருஷம் வருஷம் அழகாக பூஜை பண்ணிவிடுவோம். சின்னதாக சிம்பிளாக பண்ணுவோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே நம்ம அதுக்குன்னே ஒரு கிளாத் ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த டவல் எடுத்து நம்ம நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா மேலே புள்ளி புள்ளியாக விழுகாமல் எப்படி நம்ம பளிச்சுன்னு விளக்கணுமோ அதே மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் லேட்டாக தொடச்சிப்போம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம அலுப்பு பட்டோம் அப்படின்னா அது மேலே புள்ளி புள்ளியாக விழுந்து நம்ம விளக்குன ஃபீலே இருக்காது. ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆகிடும். அப்புறம் அது மாதிரி இல்லாமல் உடனே அலுப்பு பார்க்காம நம்ம தொடச்சி வச்சிட்டோம்னா பளிச்சுருக்கும். அதை மாதிரி தொடச்சி முடிச்சுட்டு நான் வாசலை க்ளீன் பண்ண வந்துட்டேன். எங்கள் வீட்டில் 2 பப்பி ஒன்று எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. குட்டி பப்பி 2ம் அவங்க அம்மா கூட வந்து வீட்டு வாசல்லே படுத்துருக்கு. அதனால் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்களுக்கு வேலையை பிரித்து விட்டுட்டு நான் போயிட்டேன். நீங்கள் வந்து இந்த பாத்திரத்துக்குலாம் நீங்கள் பொட்டு வைங்க, இந்த பாத்திரத்துக்குலாம் நீங்கள் பொட்டு வைங்கன்னு என் 2 பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லிட்டு போனேன். மஞ்சள் குங்குமம் எல்லாம் அவங்களே எடுத்து மிக்ஸ் பண்ணி அழகாக பொட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இதுதான் நாங்கள் வாசலுக்கு எப்போதும் நாங்கள் பூஜை பண்ணுற பைப்பு. இந்த பைப்பில் வந்து பொட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு என்னென்ன பூஜைக்கு தேவையான திங்ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அழகாக கோலம்லாம் போட்டு இப்படி தான் நாங்கள் செட் பண்ணியிருந்தேன். காற்று ரொம்ப வேகமாக அடித்ததுனால விளக்கு என்னால் ஏற்றவே முடியல. அணைஞ்சு போயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக நாங்கள் ஏற்றிட்டோம். ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டுட்டு அதில் தேங்காய் காமிச்சு தேங்காயை உடைச்சதுக்கப்புறம் சூடம் காமிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு அதை சூடத்தெல்லாம் காமிச்சிட்டு அவங்க கும்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம அந்த தட்டில் வச்சு மஞ்சள் தடவி நூல் வச்சு பூஜை பண்ணுவோம்ல, அந்த நூலை பசங்களுக்கு கையில் அவங்க விருப்பப்படி கையில் இல்லைன்னா கழுத்தில் கட்டி விட்டுறலாம். அப்புறம் அதை 3 நாளுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி தூக்கி போட்டுடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செஞ்சுருவோம். என்னென்ன வச்சு நம்ம சாம்பிராணி போடுவோம் அப்படின்னா, மாம்பழம், பேரிக்காய், கொய்யாப்பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து பச்சரிசியில் எள்ளு, பாசிப்பருப்பு இது 2த்தையும் வறுத்து போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டு அதையும் வச்சு சாம்பிராணி போடணும். இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், ஆனால் முன்னாடியே சேர்த்துக்கூடாது. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உடைக்கிறோம்ல, அந்த தேங்காவை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் விளக்கு மாடத்தில் விளக்க வச்சுட்டு அதில் தேங்காய் திருவி போட்டு அப்புறமே நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து இந்த எரியிற விளக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அணையாமல் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அடிக்கிற காற்றுல என்னால் எடுத்துகிட்டு போகவே முடியல. அதனால் உள்ளே எடுத்து கொண்டு வச்சு மறுபடியும் நான் ஏற்றிட்டேன். வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன். இது மாதிரி நல்லா கயிறெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோம். 10:45 to 11:45 தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி எனக்கு எப்போதுமே இங்கே ஒரு அக்கா சொல்லுவாங்க. அது மாதிரி கேலண்டரை பார்த்தேன். அந்த டைம் தான் போட்டுருந்துச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.